நான் லவ் மேரேஜ் பண்ணேன். நான் விரும்பி கட்டிக்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட இருந்து எனக்கு லவ்வே கிடைக்கல. அதை என்ஜாய் பண்ணவே முடியல. ஆனா பணம் பின்னாடி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் மிஷின் மாதிரி. மிஷின்ல தச்சு தான் கையே எனக்கு ஒத்துழைக்கல. டாக்டர் அதை வந்து அளவா செய்யுங்கன்னு சொல்ற அளவுக்கு இல்ல என்னதான் உங்களுக்கு கை எப்படி ஆச்சு அப்படிங்கறது எனக்கே நல்லா தெரியும். நான் தான் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போங்க, இன்னும் கொஞ்சம் காசு வரும் அப்படின்னு சொல்லி நான் தான் தாட்டி விடுவேன். கம்பெனி டைம் பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு தான் ஷிஃப்ட். ஆனா நான் காலையில 5:30க்கு எந்திரிச்சு கம்பெனிக்கு போயிருவேன். மதியம் 12:30க்கு சாப்பாடு டயத்துக்கு வீட்டுக்கு வருவேன். மறுபடியும் சாயந்தரம் 5:30க்கு டீ டயத்துக்கு வருவேன். அப்புறம் மறுபடியும் போனா 8:30க்கு வருவேன். தீபாவளி சமையல்லாம் பாத்தீங்கன்னா வாரம் 12,000 ரூபாய்க்கு தைச்சே எடுத்துடுவேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வாரம் 4,000 ரூபாய்க்கு தைக்கிறதே எனக்கு ரொம்ப சிரமம் மாதிரி. ஏன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிருது, ஷோல்டர் 2 அப்படி இழுத்து பிடிக்குது. நமக்கே தெரியுது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம்னா வேற எங்கேயாவது போய் இப்ப குடிக்கிற கஞ்சியும் குடிக்க முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுது. அது தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் நான் எப்படி சார் ரிஸ்க் எடுக்க முடியும்? என்னால பாதிக்கப்பட போறது யாரு? நீ தான். உன்னை நான் சந்தோஷமா வச்சிருக்கேனா இல்லையா? நான் அதாவது அடுத்தவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து அப்படின்னா கோடி கோடியா சம்பாரிச்சோம், காரு வீடு வாங்கி தான் சம்பாரிச்சு வாழ்ந்துக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அது செத்துருவான். அழகா சொன்னது. சரிங்களா? வாழ்க்கையில ஒருத்தர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னா காரு, பணம், நகை, நட்டு, சாரி, ஃப்ரிட்ஜ், டிவி இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. ஆனா எனக்கு இதன் மேல எல்லாம் பெரிய